ஹோம்லேண்டர் கூட சாவுறது. ஆனா நம்ம ட்ரிப்பருக்கு ஒரு வழி வரலையேடா. என்ன பண்றது இவனுங்களை வச்சுட்டு? மச்சான் வெயில் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆத்துக்கு போலாமா? ஆத்துக்கு போறதுக்கு பேசாம பசங்களோட சேர்ந்துட்டு பிளாக் தண்டர் போலாம்டா. பசங்க வந்து ஊட்டி ட்ரிப்பே போலாம்டா. டேய் அதெல்லாம் மொக்கடா. கேரளா போலாமாப்ல? கேரளா போறதுக்கு கோவா போலாம்டா மச்சான். கோவா எப்படி மச்சான்? ட்ரெயினா? பசங்களோட அட்டி போட்டோன்னா கார்ல கூட போலாம்டா மச்சான். சரிடா, அப்ப நான் ரெடி பண்றேன். என்னடா ஆச்சு மச்சான்? கோவா போறதுக்கு அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தான். அமெரிக்கா போலாமா மச்சான்? அப்படின்னா ஃபிளைட்ல தான்டா போகணும். நம்ம கிட்ட அவ்வளவு பட்ஜெட் இல்லையேடா. மச்சான் ஃப்ரெண்டு டிராவல்ஸ் வச்சிருக்கான்டா, பிரச்சனையே இல்ல, பாத்துக்கலாம்டா. ஏய் என்னடா எல்லாரும் ட்ரிப் போறேன்னு சொல்லிட்டு கடைசியில சொதப்பிடுறாங்க. உங்ககிட்ட நான் ஆத்துக்கு தான் போலான்னு சொன்னேன். அது விட்டு ட்ரிப் போலாம் அங்க போலான்ட்டு. சை குர்ரா, இதுல ஊட்டி கோவா அமெரிக்கா வேற. உங்க அப்பா பஸ் விட்டு வச்சிருக்க அமெரிக்காக்கு. ஹாய் கைஸ், இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா என்னோட ஸ்பெஷல் பர்சனுக்கு இன்னைக்கு பர்த்டே. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. அம்மாக்கு ஸ்பெஷலா ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துடலாமா? பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்ல, சின்ன சர்ப்ரைஸ் தான். எப்போ போல கேக் கட்டிங்க. இருந்தாலும் ஊட்டியில என் பொண்டாட்டி கூட ஜாலியா. இந்த அளவுக்கு பண்ணதே எனக்கு சர்ப்ரைஸ் தான். ஏன்னா எனக்கு குட்டி குட்டியா எது பண்ணாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா ஹாப்பி. தேங்க்யூ. காட்டிய மூமினுமெனி ஓகே, நாங்கள் பர்த்டே செலிப்ரேட் பண்ணி கேக் வெட்டி முடிச்சிட்டோம். நீங்கள் ஆஸ் யூஷுவல் கமெண்ட்ல ஸ்டார்ட் பண்ணுங்க, ஹாப்பி பர்த்டே அக்கா, ஹாப்பி பர்த்டே அக்கான்னு சொல்லிட்டு. ஆமா, எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏங்க எங்க அம்மா எனக்கு வீட்ல பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பொண்ணு சரின்னு சொன்னா வீட்ல கல்யாணம் பண்ணிடுவாங்க. அத நீ அந்த பொண்ணு கிட்ட தானே சொல்லணும். அதாங்க சொல்றேன். என்னங்க பொண்ணுக்கு ஓகேங்களா? ஹாய்டா. என்னங்க பசங்களாட்ட சட்டை பேண்ட் எல்லாம் போட்டிருக்கீங்க. இந்த தாவணி புடவை இதெல்லாம் கட்டினா இன்னும் அழகா இருப்பீங்கல்ல. சரி, நான் உனக்காக வேணா போடுறேன். சரிங்க. ஹலோ, நான் பார்க் வந்துட்டேன். நானும் இங்கதாங்க இருக்கேன். கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாரு. என்ன இப்பதாங்க மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்க. ஓ அப்படிங்களாங்க. சரிங்க, ஒரு நிமிஷம். ஹலோ, இங்க என்ன மச்சான் பண்ற? நான் யாழ் கூட வந்த மச்சான். மச்சான் அந்த பொண்ணு உண்மையில லவ் பண்ணுதா? ஏய் ஏன்டா இப்படி கேக்குற? இல்ல மாடர்னா இருக்காங்கல்ல அதான் கேட்டேன். ஏன் ப்ரோ, இங்க மாடர்னா இருந்தா உண்மையான லவ் இருக்காதா? ஒழுக்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு ஏமாத்துற பொண்ணுங்களும் இருக்காங்க, மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு லாயலா இருக்க பொண்ணுங்களும் இருக்காங்க. ட்ரெஸ் வச்சு எப்பவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. சாரிங்க. ஏங்க ஒரு நிமிஷங்க. என்னங்க ஃபாலோ பண்றீங்களா? நானும் பாக்குறேன். ஒரு மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பத்தி தெரியாது, நான் சரியான கோவக்காரி. ஒரு மாசமா ஃபாலோ பண்றது லவ் பண்ண இல்லைங்க, ஒர்க்கு கேட்க. ஒர்க்கா? வீட்டுல வேலை இல்லாம எங்க அப்பா சோறு ஓட மாட்டாப்ல. அப்பதான் நீங்க ஒழுக்கமா வேலைக்கு போட தண்ட சோறு. எங்க அப்பா திட்டுறதுக்கு தகுந்த மாதிரி இவளுக்கு வேலைக்கு போகணுமா? அதாங்க எங்கேயோ தேடுறதுக்கு உங்க ஆபீஸ்ல கேட்கலான்ட்டு. சரி ப்ரோ, நான் எங்க ஆபீஸ்ல கேட்டு சொல்றேன். ஹாய்ங்க. ப்ரோ நான் ஆபீஸ்ல கேட்டிருக்கேன், சொல்லுவாங்க ப்ரோ. தேங்க்ஸ்ங்க. இன்னொரு ஹெல்ப் வேணும். மறுபடியுமா? இல்ல இது வேற. வேறயா? ஒருவேளை ஐ திங்க் நீங்க தப்பா நினைக்கலனா என் பாக்கெட்ல இருந்த காசை காணோம். என் டீக்கு மட்டும் பே பண்ணிடுறீங்களா? அட பாவி. நான் வேலைக்கு சேர்ந்தோன்னா தந்துடுறேங்க. ஹாய் ஹரி. ஓ நீங்களா? என்னங்க என்னாச்சு ஒர்க்கு? அது ஒர்க் இப்போதைக்கு வேகன்சின்னு சொல்லிட்டாங்க. ஃபீல் ஆகாதீங்க. நீங்க சிங்கிளா? சிங்கிளா இருந்தா தான் வேலை கொடுப்பீங்களா? அட போங்க. சிங்கிளா இருந்தா தான் வேலை தருவாங்களான்னு தெரியாது. பட் நீ சிங்கிளா இருந்தா நான் உனக்கு ஒரு வேலை தரேன். உன்ன மாதிரி தங்கச்சி எனக்கு இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம்டி. அக்கா சீ போய் தல. ஏ கவி, அது என்னோட ஃபேவரட் ட்ரெஸ் டி. அப்பா ஞாபகமா வச்சிருக்கேன். ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு. அக்கா நான் எதுவும் பண்ண மாட்டேக்கா. நீ எதுவும் பண்ண வேணாம் கூட. ஐயோ எதுக்கு தாண்டி சொன்னேன்? ஒழுங்கு மரியாதை என் ட்ரெஸ்ஸை கழட்டி கொடுத்துரு. கழட்டி கொடுக்குறேன். சத்யா சும்மா அடிச்சுட்டே இருக்காதடி, அப்புறம் தங்கச்சின்னு கூட பார்க்க மாட்டேன். ஒரு அப்பு வச்சிருவேன். சரி சாமி. சாப்பாடு வேற இவ்வளவுதான் இருக்கு, நம்ம அவளுக்கு முன்னாடி சாப்பிட்டுலாம். அக்கா எனக்கும் பசிக்குது, எனக்கு கொஞ்சம் ஊட்டி விடு. எப்போடி எத்தனை தடவை நீ என்ன டென்ஷன் பண்ணிருப்ப. இன்னைக்கு பட்னி கிடந்து சாவு. உங்க அப்பா இருந்திருந்தா உன் தங்கச்சி மாதிரி தாண்டி இருந்திருப்பாரு. என்னமா சொல்றீங்க? அவரும் உன் தங்கச்சி மாதிரி தான். எல்லா விஷயத்திலுமே விளையாடுத்தனமா இருப்பாரு. நீதானே என் வாழ்க்கை உனக்கல்லவா செத்தாலும் அக்கா அம்மா டேய், பக்கத்துல தானே இருக்க, எதுக்கு ஃபாரின்ல இருக்கிற மாதிரி கத்துற? அடுத்தோட நீங்க இதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுற? சரி வா, அம்மா வெளியே போயிட்டாங்க, நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். மிஸ்டர் அர்னேஸ், ஸ்பாட்ல ஒளிச்சு வச்சிருக்க பிஸ்கட்டு, 10 நாளா பதுக்க வச்சிருக்க வத்தலு முறுக்கு அதெல்லாம் தேடுங்க ஒண்ணு விடாம. எஸ் மேம். இவ வேற, நானே கண்ணு தெரியலன்னு இருக்கேன். வெயிட்டா இருக்க ஏதோ இருக்கும் போல.
ஐயோ அரிசி. டேய் கீழே எங்கேயும் இல்லைண்ணா, கண்டிப்பா மேலதான் வச்சிருப்பாங்க. நீ பேசாம மேல தேடு. ஐயோமா சோத்துல அடி வாங்கியாச்சு, சேத்துல அடி வாங்கியாச்சு. டேய் அப்ரசன்ட் என்னடா இது? மிஸ்டர் அர்னேஸ், இது வந்து என்னன்னு செக் பண்ணுங்க. இது கடைசியா சித்தப்பா வீட்டுக்கு வரப்ப இருந்தது. இது அம்மா நம்ம கிட்ட இருந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. சத்யா கிட்ட இருந்து எதுவும் மிஸ் ஆகுது. ஓபன் பண்றா. மேம் அம்மா வந்துட்டு இருக்காங்க. மாமா ரெடி ஜூட். என்ன மாமாலாம் கொட்டி கிடக்கு, வீடே அலங்கோடமா இருக்கு. என்ன டப்பால இருந்த காசை காணோம்? டேய் சக்கரை டப்பால இருந்த காசு எங்க காணோம்? ஐ பணம் கிடைச்சிருச்சு. மா அது சக்கரை டப்பா இல்லம்மா, பொட்டுக்கல்ல டப்பா. நீங்களே தப்பா சொல்றீங்க. நீதானோ அது? லைஃப் தொலைச்சிட்டியேடா. அக்கா என் ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் துவைச்சு போட்டுறேன். ஏன் நீ எங்க போற? விளையாட போறேன், பசங்க எல்லாம் விளையாட போயிட்டாங்க. ப்ளீஸ்க்கா. நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? அதெல்லாம் என்னால துவைச்சு போட முடியாது. நீயே விளையாண்டு முடிச்சுட்டு வந்து துவைச்சு போட்டுக்கோ. இவ்வளவு நேரம் உன்கிட்ட சொன்னதுக்கு ஏன் டைம் வேஸ்ட்? ஐயோ இனி யூனிஃபார்ம் வேற துவைக்கணுமா? சோ என்ன துவைச்சிருக்கு? ஏ என்ன துவைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு துவைச்சு போட்டிருக்க. என்ன தம்பி மேல அவ்வளவு பாசமா? இப்போ நான் என்ன சொல்றது? ஐயோ இது வேற வடியுதே. அப்பா அம்மா பாக்குள்ள தொடச்சாச்சு. ஐயோ இது அவனோட யூனிஃபார்ம் ஆச்சே. சரி அவன் வரக்குள்ளே துவைச்சு போட்டுடலாம். ஆமா தம்பி, நீயே பாவம் விளையாண்டுட்டு டயர்டா வருவ. அதான் அக்கா நானே உனக்காக துவைச்சு போட்டேன். யூனிஃபார்ம்ல பேண்ட் துவைச்சு போட்ட சரி, சட்டை யாரு துவைச்சு போடுவா? ஏய் துவைச்சு போட்டதே பெருசு, கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காத. ஒழுங்கா ஓடி போயிரு. ஒரு வேளை உருப்படியா செய்யறது இல்ல. ஒரு வழியா தப்பிச்சோம். அவனுக்கு தெரியாம அவன் யூனிஃபார்ம் எடுத்து அடுப்பு தொடச்சியே துவைச்சு போட்டியா? ஐயோ இந்த அம்மா வேற. அவ்வளவுதான், இந்த எலும்பு கூட வந்து ஆடுவானே. அப்பவே நினைச்சண்டி உன்ன. ஏய் நான் இல்ல, விட்டுரு. இவ என்ன அங்க இங்கேயும் ஓடிட்டே இருக்கா? எதுக்கு அங்க இங்கேயும் ஓடிட்டே இருக்க? நாளைக்கு காலேஜ்டா. இன்னைக்கு ஹாஸ்டல் போனாதான் நாளைக்கு காலேஜ் போக முடியும். ஓ அப்பா ஒரு வழியா எல்லாம் பேக் பண்ணியாச்சு. டேய் தம்பி, இது யாரோடது? என்னோடதான். ஏன் உன்னோடதா? எவ்வளோ? 2500 ரூபா. அவ்வளோ காசா? அம்மா வாய் மூடுறி. நிஜமா யார் வாங்கி தந்திருப்பாங்கன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. விளையாடாதடி. இது என் ஆள் வாங்கி கொடுத்தது. நீ இதை கொடுத்து நான் வேணா உனக்கு வேற வாங்கி தந்துடுறேன். முடியாது, எனக்கு இதுதான் வேணும். அம்மா ஐயோ இவ வேற அம்மாட்ட மாட்டி விட்டுருவா போலயே. ஐயோ சாமி, ஒப்பாரி வச்சு அம்மாட்ட மாட்டி விட்டுறாத. நீயே எடுத்துட்டு போய் தொலை. தேங்க்யூடா தம்பி, நல்லா இருக்கே இது. சோ இவ எப்பெல்லாம் வீட்டுக்கு வராளோ அப்பெல்லாம் என் பொருள் ஒண்ணு எடுத்துட்டு போலன்னா தூக்கமே வராது போல. கருமம். இங்கதானே வச்சேன். டேய் தம்பி, நான் புதுசா ஒரு கிளிப் வாங்கினேன், அதை பாத்தியாடா? அதுவாக்கா? என்ன இவன் கிறுக்குத்தனமா என்னமோ பண்றா? டேய் தம்பி, நான் கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு போயிட்டா, நீ என்ன மிஸ் பண்ணுவியாடா? நீ தாண்டா அம்மா அப்பாவை நல்லா பாத்துக்கணும், நான் இல்லாதப்ப. போட தத்தி மாடு. அக்கா எங்க என் பேக்ல இருந்து 500 ரூபாய காணோம்? அது அக்கா வெறுப்பேத்தாத, நான் வெளியே போகணும். ஐயோ எனக்கே ரிப்பீட் பண்றாளே. இனிமே ட்ரெண்டிங் அது இதுன்னு வா, பேசிக்கிறேன். அக்கா மண்டேல வெயில் கொத்து புரோட்டா போடுதுக்கா. கூலிங் வாட்டர் கொடு. இங்க மட்டும் என்னடா அடிக்கிற வெயிலுக்கு பேசாம அவதார உலகத்துக்கே போயிடலாம் போல இருக்கு. நீ முதல்ல கூட அதை நான் குடிச்சிட்டேன். ஏய் குடுடா டேய். ஐ ரஸ்னா பாக்கெட். அம்மாக்கு தெரியாம ரஸ்னா போட்டு குடிக்க வேண்டியதான். மா தனகொண்டா ஏன் இப்படி வாய பழக்குறான்? மா அக்கா யாருக்கும் தெரியாம ஜூஸ். டேய் அம்மாட்ட சொல்லாதடா, உனக்கு ரஸ்னா தரேன். ஜூஸ் எல்லாம் வேணாம், ரஸ்னா பொடி மட்டும் போதும். ரஸ்னா பொடி மட்டும் வச்சு என்ன பண்ணுவ? வெறும் ரஸ்னா பொடி நீ நக்கி பார்த்திருக்கியா? இங்க கொடு. அப்படியே சொர்க்கத்துக்கே போகும். ஐயோ கம்மியா தான் இருக்கு. வனத்தியா இருக்குடா. நான் சொன்னேன்ல தம்பி, உன் மூஞ்சி தாண்டா சப்பு கொட்டை மாங்காய் கொட்டை மாதிரி இருக்கு. எது? ஆனா உன் மூளை செம்ம ஃப்ரெஷ்டா. ஓ ஏய் இதுல இருந்து ரசனா பாக்கெட் காண எங்க? எனக்கு தெரியாதுமா. எனக்கு தெரியாதுமா, என்ன அப்படி பார்க்காதீங்க. எக்ஸ்பைரி ஆயிருச்சு, அதனால தான் கேட்டேன். இது சாப்பிட்டீங்கன்னா பேதி புடுங்கிரும். பேதியா? ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே. இப்ப கக்கூஸ் போனாலும் கண்டுபிடிச்சிருவாங்களே. ஐயோ இன்னைக்கு வேற 10th ரிசல்ட் ஆச்சே. நம்ம மட்டும் பாஸ் ஆகலன்னா அம்மா நம்மளை கொன்றுவாங்க. ஓ உனக்கு இன்னைக்கு பப்ளிக் ரிசல்ட்ல வா செக் பண்ணலாம். அக்கா வேணாக்கா, நானே மார்க் கம்மியா வந்துருச்சுன்னா அம்மா கொன்றுவாங்கன்னு பயந்துட்டு இருக்கேன். அப்படியா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, அது படி நீ பண்ணனா ரிசல்ட் நீ நினைச்ச மாதிரி வரும். என்ன சொல்ற? கடவுளே எல்லாத்துலயும் என்ன பாஸ் பண்ண வச்சிருமா. எங்க அக்கா சொன்ன மாதிரி உனக்கு கூழ் ஊத்துறேன். என்னடா வேப்பிலைய வச்சு ஆடுடானா கருவேப்பிலை எடுத்துட்டு வந்திருக்க? இது வேப்பிலை இல்லையா? ஐயோ ப்ளீஸ்க்கா எனக்கு ஹெல்ப் பண்ணுக்கா ஏதாச்சும். மகனே, நீ நன்றாக உற்றுப்பார் நான் யார் என்று. அக்கா தானே?
பண்ணாரி தாயே என்ன காப்பாத்துமா. டேய் லூசு, என்னடா ஆச்சு? இந்த உன் ஃப்ரெண்ட் கால் பண்ணிருக்கான். டேய் என்னாச்சு? ஃபெயில் ஆயிட்டியா? பாஸ் ஆயிட்டேன், ஆனா மார்க் கம்மி. இங்க வெறும் மார்க் மட்டும் நீ யாருன்றத முடிவு பண்ணாதடா. இனிமே நல்லா படி. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கும் தாங்க, நீங்க மார்க் கம்மி ஆயிட்டாலோ இல்ல ஃபெயில் ஆயிட்டாலோ சரி, இது முடிவு இல்ல, ஆரம்பம். நீங்க திரும்ப ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வின் பண்ணுவீங்க. நீங்க உங்களோட ரிசல்ட் பாத்திருப்பீங்க. எவ்வளவு மார்க் எடுத்தீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.